எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மரை என்ஜாய் பண்ற விதமா பாத்தீங்கன்னா வாட்டர் தீம் பார்க் வந்திருக்கோம். யார் யாருன்னு பாருங்க, நானே நம்ம யுகி பிரதரு நம்ம சத்யா முன்னேறி வந்திருக்கோம். எங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? நம்ம திருப்பூர்லயே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு தீம் பார்க் இருக்கு, வாட்டர் தீம் பார்க். அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்ல பெரியபாளையம் அப்படிங்கிற ஏரியா தாமரை கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் அந்த பாத்தீங்கன்னா ஜி ரெசார்ட். பேக்லயே பாருங்க, ஜி ரெசார்ட் தெரியுதா? அதுதான் வந்திருக்கும். வேற லெவல்ல நிறைய ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. வாட்டர் ரைட்ஸ், ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு, ரெயின் டான்ஸ், அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்திருக்கும். அதே மாதிரி இது வந்து இந்த ப்ரொமோஷனும் எதுவுமே இல்லை, நாங்க என்ஜாய் பண்றத நாங்க உங்களுக்கு எப்படி ஜாலியா வந்து இந்த வீடியோல காமிக்க போறோம். பாருங்க டிக்கெட் ப்ரோ, டிக்கெட் விலை வந்து ரொம்ப அதிகம் தாங்க. ஒரு டிக்கெட் 500 ரூபா. நாங்க 3 பேருக்கு வந்து 1500 செலவு பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வண்டிக்கு கூட 10 ரூபா வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஒரு 1500 ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு 3 பேரும். அதாவது டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வந்து விளையாடலாமா. அது போக உள்ள பார்ட்டி ஹால்ஸ் எல்லாமே இருக்கு. வாங்க அப்படியே போய் உள்ள போய் பார்க்கலாம். ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா வாங்க. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வரோம், எப்படி இருக்கு எல்லாம் வாங்க அப்படியே உள்ள போய் பார்த்துதான். என்ட்ரன்ஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே வாங்கிக்கலாம். அதாவது கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் 5 வயசுக்குள்ள அப்படின்னு வந்து 500 ரூபா வாங்குறாங்க. அது போக பாருங்க, என்ட்ரன்ஸ்ல பாருங்க இந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடக்கூடாது, ஃபார்மல் பேண்ட். அண்டர் வாட்டில் பார்த்தீங்கன்னா என்னமோ நாட் கதை ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு ஜீன்ஸ் எல்லாமே போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படி பாருங்க இதுதான் ரேட்டு. அது 500 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க உள்ள 500 ஒருத்தான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக வந்து வாட்டர் கேம்ஸ் அப்படிங்கிறனால நம்ம மைக்கு சரியாக யூஸ் பண்ண முடியல. அதனால நிறைய இடத்துல நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் பார்க்கிங். அந்த 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்களா, அதுக்கு இங்கே நிறுத்திக்கலாம். அப்படியே எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிருங்க. எல்லாம் எங்கே வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் ஜி ரெசார்ட் வந்திருக்கோம் இன்னைக்கு சம்மருக்கு. நீங்க உங்க வீடு எங்க? உங்க வீடு இருக்கு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்போ நாங்க ஊத்துக்குளி இந்த பக்கம் டிபிஏ காலனி அங்க இருந்து வந்திருக்கீங்க. முன்னாடி வந்திருக்கீங்களா, இப்பதான் வரீங்களா? இல்ல, இன்னும் நான் வந்திருக்கேன். நிறைய தடவை வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அந்த புது சைட்ஸ் இப்பதான் ட்ரை பண்ண போறோம். ஓகே, வாங்க போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் சேர்ந்து. பாத்தீங்கன்னா இங்க தாங்க டிக்கெட் கிளிக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணி இந்த கேட்டுக்குள்ள டிக்கெட்டை காமிச்சாதான் வந்து அவங்க பாதி டேர் பண்ணிட்டு நம்மளுக்கு மிச்சத்தை கொடுத்து நம்ம உள்ள விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது செம ஈகராக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து வரோம். அதனால் பார்க்குறக்கே செம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான். 100 ரூபா கொடுத்தோம்னா இப்போ சாவி ரிட்டர்ன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுப்பாங்களாம். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை வந்திருக்கனால இந்த மாதிரி பாய்ஸ் கூட்டங்கள் நிறைய வந்திருக்குங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மொத்தம் 3 ஸ்விம்மிங் பூல், 4 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. 4 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குங்க. இது ஒரு 1 அடி ஸ்விம்மிங் பூலு. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு 1.5 இல்லை 2 அடி. அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி அந்த பெருசு. அந்த பக்கம் 4, மொத்தம் 4 ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதனால் வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 2 அடி ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம யுகி பிரதரும் நம்ம தம்பியும் பாருங்க சரிக்கு வர போகிறாங்களாம்மா. தம்பி எப்படி இருக்குது? நம்ம தம்பியும் பாருங்க வேற லெவலில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லைடு போனா வேற லெவல் இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிளியரன்ஸ் இருக்கு. ஃப்ளோரிங் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த ரெயின் டான்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நம்ம விளையாண்டு டயர்ட் ஆயிடுச்சுன்னா இங்க படுத்துக்கலாம் கம்முன்னு. இன்னைக்கு வேற லெவல் நல்லா பெரிய இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. அதே மாதிரி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அங்க பாருங்க, அங்க வேற லெவல் இருக்கு. இப்பதான் நம்ம இறங்கி இருக்கோம். நம்ம தம்பியும் யுகேசனாவும் மாதிரி வேறு லெவலில் போயிட்டு வந்துட்டாங்க. அடுத்து நானும் யுகேசனாவும் அந்த வளைஞ்சிருக்குல்ல அந்த ஸ்லைடில் போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மண்டே அன்றைக்கி வந்திருக்கோம். அதே மாதிரி காலையில் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு. நாங்கள் 10 மணிக்கு கரெக்டாக டான் வந்துட்டோம். அதனால தான் வந்து கூட்டம் இப்போ கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மதியானம் ஆக பாருங்களே கூட்டம் எவ்வளோ வரும்னு. அதை நீங்கள் பார்க்கணும்னா வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வாங்க அப்படியே ஸ்லைடில் ரைடு வருவோம். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஜாலியாக சில்லாக அப்படியே ஃப்ரீயாக கொண்டிருக்கும்போது ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யுகி பிரதர் வந்துட்டார். அடுத்து பாருங்கள், பின்னாடியே பாருங்கள் வேறு லெவலில் அப்படியே சறுக்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ரைடே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரைடுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அடி தான் இருக்குது. அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆழ கம்மியாக தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருக்குது. இந்த 2வது நம்ம ஸ்லைடு வந்தோம்ல, அந்த கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஸ்லைடுக்கு போவோம். அடுத்து இந்த பிரம்மாண்டமான ஸ்லைடுக்கு நம்ம மேலே போனோம். கீழேருந்து பார்க்குறக்கு ஏதோ சிம்பிளாக தெரிஞ்சுது. ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி ஹைட்லேருந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கத்திட்டு வரது எல்லாமே போடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் பேக்ரவுண்டில் சாங் ஓடிட்டு இருக்கிறனால காப்பிரைட் இஷ்யூ வந்துருமா, அதனால் போடல. ஸ்லைடு உண்மையாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலு செம்ம ஃபாஸ்ட்டாக வருது.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்லைடை முடிச்சோனையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பாருங்கள் நம்ம அப்படியே பெரிய ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டம் வர ஆரம்பிக்குது, வைப் அப்படியே வந்து வேறு லெவலில் ஆகுது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் தாங்க கொஞ்சம் வேறு லெவல்லே இருக்குது. ஏன்னா 5 அடி இருக்கிறனால நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா கழுத்தளவுக்கு தண்ணி வருது. இது வந்து அடல்ட் ஸ்விம்மிங் பூலு, கிட்ஸ் யாருமே இறங்கவே கூடாது. அதுவும் ஸ்விம்மிங் தெரியாதவங்க மெயினாக இறங்கக்கூடாது. அடல்ட் வந்து நம்ம கழுத்தளவுக்கு இருக்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், கிட்ஸ் இறங்கி எதுவும் வரக்கூடாது. அதனால் இது வந்து பெரியவங்களோட ஸ்விம்மிங் பூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் இறங்கி உள்ளே பொறுமையாக இறங்கி நம்ம ஆழம்லாம் எப்படி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மேலேருந்து குதிச்சு எல்லாமே ட்ரை பண்ணலாம். எனக்கு ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். தம்பி ஒருத்தர் ஸ்விம்மிங் கிளாஸ் கொண்டு வந்திருந்தாரா, அதை வாங்கி எப்படி போட்டு உள்ளே போய் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவுக்கு தண்ணி கிளியரன்ஸாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தம்பி உள்ளே இறங்க போகிறாரு, பார்த்து பொறுமையாக இறங்கு. தம்பிக்கு எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நிறைய சின்ன பசங்கள்லாம் நீச்சல் தெரிஞ்சவங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் நடந்திருக்கும். 2 பேரும் ஒன்றா குதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் 1 2 3 சொல்லிவிட்டு அந்த என்னை மட்டும் குதிக்க சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நடந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இதே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேங்கெல்லாம் ஒரு 10 பேர் 15 பேர்லாம் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் எல்லாம் ஒர்க்கு போயிட்டாங்க, அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். வேற லெவலில் இருக்கு. ஆழம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. கரெக்டாக ஒரு 5 அடி இருக்கு. இதே நான் இப்போ உள்ளே அடி வேற லெவலில் இருக்குங்க மக்கள். வேற லெவலில் பாட்டு வேற போட்டு இருக்காங்களா, செம என்ஜாய்மெண்டா இருக்கு. நம்ம விஜய் பிரதர் வந்து அங்க இருந்து குதிக்கிறாரம்மா, வேற லெவல் வாப்பரையா இருக்கும். பாருங்க நம்ம வாட்டர் ப்ரூஃப் கவர் போட்டுக்கிறனால இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா நீங்க நார்மல் சைட்ல திட்டம் உள்ள போட்டு ப்ரோ நீங்க பண்ண மாதிரி தான் பண்ணோம் போய் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு? வேற லெவல் எங்களை குதிக்க தெரிஞ்சிருக்காங்க. நம்மளும் பாருங்க அடுத்து குதிக்க போறோம். இப்ப யுகி ப்ரோ குதிக்க போறாரு. இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுங்க. 4-5 மேட்டை தூக்கி மேலே போட்டு ஜம்முன்னு மேலே படுத்து சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காப்புல நம்ம தம்பி. பாருங்க ஓவரால் அப்படியே ஹோல் வியூ தெரியுது. ஸ்லைடு அப்படியே பாருங்க, ரெயின் டான்ஸு, ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்கு. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. நாளைக்கு ஸ்விம்மிங் பூலு ஸ்லைடு இருக்கு. 500 ரூபாங்கிறது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். ஒரு 300 400னா ஓகே. 500 ரூபாங்கிறது கொஞ்சம் இல்லை. நேற்று வந்து இங்கே வந்து 500 600 பேர் சரியான கூட்டம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை வந்திருக்கனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து சம்மர் ஆரம்பிக்கும் போது போட்டிருக்கணும். சம்மரே பார்த்தீங்கன்னா முடிய போகுது, 10 நாள் தான் இருக்குது. பட் ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சது. பாருங்கள் யுகி ப்ரோ உள்ள ஜம்முன்னு குளிச்சுட்டு இருக்காரு. நம்ம தம்பி பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைடு எல்லாமே. பட் ஆனால் எல்லாருக்கும் இந்த பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிடிச்சிருக்காமா. அப்புறம் கிட்ஸாக இருந்தால் அந்த குட்டி ஸ்விம்மிங் பூல் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்லைடு அதை விட அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு டைம் தான் வந்தோம், ஒரு டைமுக்கே பார்த்தீங்கன்னா கதரை விட்டுருச்சு, செம்மையாக இருக்குது. அப்புறம் 12 மணிக்கு இந்த அருவி போடுவாங்க, அருவிலையும் வேறு லெவலில் குளிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெயின் டான்ஸ், அதாவது ஒரு டைமுக்கு தான் போடுவாங்களாமா. இப்போ 12 மணிக்கு தான் இந்த அருவி போடுவாங்களாமா. அந்த மாதிரி இப்போ வந்து ரெயின் டான்ஸ் போயிட்டு இருக்கு. வாங்க குளிப்போம். வாட்டர் ரெயின் டான்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஜம்முன்னு 6 10க்கு 10 சாங்குக்கு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டான்ஸிங்கை போட்டுட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இது ஒரு 1.25 மணி நேரம் ஒரு நான் ஸ்டாப் வாட்டர் கேம்ஸ் விளையாண்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா மணி 10 மணிக்கு வந்தோமா, இப்போ மணி 11:45 ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் நம்ம களத்தில் இறங்க வேண்டிதான். அருவியில் போய் குளிக்கலாம். 12 மணிக்கு போட்டுருவாங்களாமா. நம்ம ஜீரசாட்டில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிடச்சிருக்காங்க. எங்கேருந்து வரீங்க? திருப்பூர்ல தானே? இல்லை வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணீங்களா? என்ன இதா பிரேக்கா போயிட்டு மறுபடியும் ஆரம்பிக்க போறீங்க? ஓகே, எல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் எது பற்றி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஸ்லைடு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லாம் ஹாய் மட்டும் காமிச்சிருங்க. நம்ம வந்ததுக்கும்
இப்போ இருக்கிற மணி ஆக 12 மணி ஆயிடுச்சு, வைப் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஹைலைட் வந்து இந்த பெரிய ஸ்லைடும் அப்புறம் இந்த அருவிந்தானமா. இது கரெக்டாக 12 மணிக்கு தான் போடுவாங்களாமா. பாருங்கள் இங்கே விளையாண்டுருந்த கூட்டம், மொத்த கூட்டமும் ரெயின் டான்ஸில் இருந்த கூட்டம் எல்லாமே பாருங்களே மேலே போயிட்டாங்க. ஃபேமிலியோட பாருங்கள் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செமையாக இருக்கு பாருங்க. மேலே பாருங்கள் அந்த கொரிலா அப்படியே அந்த வந்து டேக் தண்டரில் லக்கி ஃபால்ஸ்னு ஒன்று வரும்ல, அந்த மாதிரி தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள் அதுலேயே அருவிலெல்லாம் பாருங்கள் அலப்பறம் பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் நம்மளுக்கு பேட்டி கொடுத்தாங்க அவங்களாம். வைபுன்னா உண்மையாக பாருங்கள், வைபெல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர் வந்து ஜீரா சார் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஆனால் இவங்க வந்து இங்கே ஊத்துக்குழி தாங்கம்மா, ஏகப்பட்ட டைம் வந்திருக்காங்களாமா. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம். சொல்லுங்க தம்பி, எப்படி உங்க பேர் என்ன? என் பேர் நிதிஷ். என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ 11th போறேன். 11th படிக்கிறீங்களா? இப்போ எப்போ இந்த சம்மர்ல இப்போ எத்தனை டைம் வந்தீங்க? இதோட 2வது தடவை வரேன் இந்த சம்மர்ல. சம்மர்ல மொத்தமா எத்தனை டைம் வந்தீங்க? மொத்தமா 4-5 தடவை வரேன். 4-5 டைம் வந்துட்டீங்களா? ப்ளீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ இருக்கிற பேஸ்க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? அப்போ எவ்வளவு இருந்துச்சு? அப்போ 350 தான் இருந்துச்சு, இப்போ இன்னும் 150 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆனா அது ஒர்த்து தான். ஏன்னா அப்போலாம் இந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்காது, அந்த ஸ்லைடும் இருக்காது. ஓகே. இப்போ இதெல்லாமே புதுசா இருக்கு. அந்த பெரிய பூவும் இருக்காது. அப்போ எல்லாமே இருக்கு. அதனால ஃபைனல் ஒர்த் தான். ஒரு நாளைக்கு அதாவது ஒரு டைம் வந்து விளையாடுறதுக்கு ஓகே தான், சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் டு NS Vlogs. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே விளையாண்டாச்சு. நம்ம விளையாடாதது ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த பாய்ஸ் என்ஜாய் பண்ணுற விதத்தை பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு மேலே போய் குளிப்போம், அதுக்கப்புறம் கீழே போய் குளிக்கலாம். இது குறிப்பிட்ட டைமுக்கு தான் வருமாமா. பாருங்க வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே போவோம், அதுக்கப்புறம் கீழே குளிப்போம். வாங்க மேலே போவோம். நானே நம்ம தம்பி போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அடி போலி வேற லெவலில் இருக்கு. இப்போ பாருங்க எல்லாருமே போயிட்டாங்க. நம்மளுக்காக இந்த வாட்டர் ஃபால் ஃப்ரீயாக இருக்கு. வேற லெவலில் இந்த பாட்டுக்கோ இதுக்கோ வேற லெவலில் மஜா பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 அரை மணி நேரம் தான். அப்பப்போ டைமிங் தான் இருக்கும். அரை மணி நேரத்துக்கு இருக்க ஒரு ரைடு இந்த மாதிரி அருவி ரெயின் டான்ஸு. இப்போ அடுத்து அந்த அங்கே இருக்கிற ஃபவுண்டைன் மாதிரி இருக்குல்ல, சில்ட்ரன்ஸோடைய ஸ்விம்மிங் பூல், அதுக்கு போட்டுட்ருக்காங்க. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த பாட்டுக்கு எல்லாமே போக தான் பார்த்து என்ஜாய்மெண்ட் இருக்குது. ப்ரோ ப்ரோ எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து வெறும் சும்மாரா இருக்குங்க. அதே மாதிரி ஏன் அவர் இப்படி சொல்கிறாருன்னு கேளுங்க. ஏன்னா அவர் போய் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எடிட் பண்ணுறக்குள்ள பார்த்தீங்கன்னா அது அருவியை நிறுத்திட்டாங்க. அதனால் அவருக்கு சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அதாவது நான் ரெக்கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ப்ரொமோஷனும் இல்லை. அதனால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், ஒரு நாள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நல்ல இல்லை மக்கள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டாங்க. கூட்டம் ஆக தான் ஒன்று ஒன்றா வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே. பாருங்க வேறு லெவலில் பாய்ஸ் எல்லாம் பாருங்க என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க இன்ன வரைக்கும் வேற லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே கூட்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அவங்க ஃப்ரீயாக ஜாலியாக விட்டுருக்கு. ஏன்னா கூட்டமாக இருக்கிற டைமில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுல நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே வந்து எல்லாத்தையும் காமிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம யூ பிரதர் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பல்ட்டி அடித்தார். அப்புறம் அண்டர் வாட்டர் ஷாட்லாம் கேட்டார். பட் ஆனால் அது தெளிவாக தெரியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம காமிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டோம். மறுபடியும் நம்ம ஒரே இதை காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் பாய்ஸ் எல்லாமே சேர்ந்து கேங்கோட வேறு லெவலில் தண்ணிக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாண்டுருந்தோம். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஓகே, அந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு இப்போ இங்கே இருக்கிற ஃபுட்டு அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கல. அது வந்து நான் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு ஃபுட்டையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சிட்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருங்க. நல்லா அந்த பாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப் பிளேயிங் போட்டாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு.
ஓகே அப்படியே இப்போ லஞ்ச் டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட விளையாண்டதே டைம் போனதே தெரியல, கிட்டத்தட்ட மணி பாருங்க 3 மணி ஆயிடுச்சு. ஓகே அது வந்து ஃபுல்லாக வாட்டர் பார்க்ஸ், அது போக சின்ன கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்க அப்படியே பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான அந்த பேட்ஸோட எலிஃபண்டோட ஸ்டாச்சு, அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸு, அந்த மரங்கள் ஸ்டாச்சு. இது வந்து நம்ம பெரிய ஸ்லைடு உண்மையாகவே அள்ளு விட்டுருச்சு. கடைசியாக வீட்டுக்கு போகும்போது ஒரு டைம் போயிடுவோம். அது போக பாருங்கள் இந்த மாதிரி இந்த கிட்ஸ்லாம் விளையாடுவோம்ல, சாந்தி கிட்ஸில் மற்ற எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகாக சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள், அப்புறம் இந்த மாதிரி சீசா, அப்புறம் இந்த மாதிரி தொங்கி விளையாடுவோம்ல, இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா குழுன்னு இருக்குது. அது போக பாருங்கள் நிறையா செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அது போக ஜிம்ஸு, இந்த ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, அது சூப்பராக இருக்குது. ஏதோ பழம் இருக்குது, என்ன பழம்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தென்னை மரம், அப்புறம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு செட்டிங் இருக்குது, பலாப்பழம் மரம் மாதிரி, ஜாக் ஃப்ரூட் பாருங்கள், எல்லாம் பெருசாக இருக்குன்னு பொறிக்க முடியாது, எல்லாம் பொம்மைகள். அப்புறம் இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிற இடம். அப்புறம் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு பேக்கில் ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது. அப்புறம் பாருங்கள் பெரிய யானை ஜம்முன்னு இருக்கா பாருங்க, இங்கே நின்று ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். தந்தம்லாம் பாருங்கள் ஜம்முன்னு இருக்கா. யானைக்கு வந்து ஒரிஜினல் யானை இப்படி போனோம்னா என்ன ஆகும், இந்த மாதிரி யானைகிட்டலாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். ஜம்மு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே இங்கே அப்படியே கிட்ஸ் எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு, சின்ன ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே போய் சாப்பிடுவோம், பசிக்குதுல சரியான விளையாடுறதுனால செம பசி. இங்கே 2 ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, ஃபுட்டு இருக்குது இங்கே, எல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படின்னு தெரில. மீல்ஸ் 100 rupees ஓகேண்ணா. மற்றபடி சிக்கன் சில்லி 150 ரூபா, சிக்கன் ரைஸ் 150, அப்புறம் எக் ரைஸ் 120. ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்க மாட்டிருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இது செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நல்லா பாருங்கள், பாய்ஸும் நல்லா விளையாண்டோம், நம்மளும் எல்லாம் ஜாலியாக விளையாண்டு. ஓகே அப்படியே பாருங்கள் சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் ஹை தானே ப்ரோ? ஓகே சரி போடுங்க ப்ரோ எல்லாத்தையும். ஏன்னா யுகி ப்ரோ நிறைய பெரிய ஹோட்டல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. அதனால் சிக்கன் ரைஸ் ஒர்த்தா இந்த இதுக்கு ப்ரைஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் சொல்கிற ஏதோ பசிக்கிங்க, இவ்வளோ தான் விளையாண்டோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால் ஆமாங்க, சாப்பாடு நல்லா தக்காளி சாப்பாடு அடிப்பொலியாக இருக்கும். இந்த விளையாட்டுக்கு நல்லா பசிக்குது, அதனால் நீங்கள் என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்கனாலும் அது நல்லா சாப்பிடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய போட்டிருக்காங்க. சிக்கன் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிக்கலாம், அப்படியே வீடியோவே முடிச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம், அது அப்படியே உங்களுக்கு வீடியோவும் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா, இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒன் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம தம்பி தான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி வாட்டர் பார்க்கு, இந்த ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவனோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருந்தோம். ஓகேங்க, உங்களுக்கு நான் வீடியோ போட்டதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா.